கேக் எப்படி சாஃப்டா செய்யறதுன்னு செய்து காட்டுறேன். கேக் பண்ணுறதுக்கு பட்டர் வந்து இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். நான் 3 கப்பு மைதாவுக்கு இவ்வளவு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து இது கூடவே ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். 3 கப்பு மைதா போட போகிறேன். அதனால 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அடித்து எடுத்துக்குவோம். பட்டர் கூடவே சுகர் போட்டாச்சு. இப்போ நல்லா ரெண்டையும் அடித்து எடுத்துக்குவோம். இது கூடவே அடிக்கும் போதே பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்குருவோம். ஒரு மூடி ஊற்றுவோம். மூணு கப்பு மைதா போட போகிறேன். அதனால 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். 5 முட்டையும் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி ஊற்றி அடிச்சுக்கிறணும். கேக்கு பண்ணுற இதில் பிளேட்டில் நல்ல பட்டரை தடவிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு ஒட்டாமல் வரும். அதனால் நான் 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா மாவையும் பேக்கிங் பவுடரையும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் சிறுசாக இருக்கிறதுனால இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது மேலவே கொஞ்சம் பழம் தூவி விட்டுக்குருவோம். இப்போ ஓடிஜியை 10 நிமிஷம் 200 டிகிரியில் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தை உள்ளே வச்சுருவோம். பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு 25 நிமிஷம் 200 டிகிரியில் வச்சுருக்கேன். அடுத்து பார்ப்போம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துருவோம்.